ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து சீஸ் பன்னு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சீஸ் பன்னு சாதா பன்னு. இப்போ வந்து 1 கிலோ மைதா மாவு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து மில்க் பவுட்ரு போடுறேன், பால் பவுட்ரு போடுறேன். ஸோ இது எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் போட்டு 1 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போடுவேன். ஒரு 4 ஸ்பூன் போடுவேன். ஸோ இது வந்து 4 ஸ்பூனு சீனி போடுறேன். இப்போ வந்து சீனி போட்ட பிறகு வந்து ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் போடுறேன். ஈஸ்ட் போட்ட பிறகு வந்துட்டு சின்ன ஸ்பூனில் வந்து உப்பு போடுறேன். இதுதான் உப்பு. ஸோ உப்பு போட்டு முடித்தாச்சு. சுகரு சீனி எல்லாம் போட்டோம். இப்போ வந்து முட்டை போடுறோம். ஒரு முட்டை போட்டுக்குவோம். முட்டையும் போட்டாச்சு. இது வந்து நம்ம வந்து பன்னு செய்ய போகிறோம். பன்னு செய்கிறதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆயில் ஊற்றுறேன். இதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஆயிலு. ஸோ ஆயில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணியும் சேர்த்தாச்சு. தண்ணி போட்ட பிறகு இப்போ வந்து அவ்வளோதான். நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் இதுக்கு தேவையானதெல்லாம் சேர்மானம் சேர்த்து பிடிச்சிட்டு தண்ணி போட்டு இப்போ வந்து மாவு பிணையிறோம். ஸோ இது மாதிரி பிணைச்சிக்கணும் தான். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணையுமோ ஸோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம பிணைஞ்சிட்டோம். இந்த கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வரணும். வந்த பிறகு நம்ம டேபிள் எடுத்து வச்சு இது மாதிரி நல்லா தேய்ச்சி மாலிஷ் பண்ணிக்கணும். நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம அதே பாத்திரத்தில் மாவு பிணைஞ்சதில் போட்டுட்டு ஒரு கவர் போட்டு நம்ம வந்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டு கீழே தேய்க்கிறேன். இது மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா மாலிஷ் பண்ண பிறகு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி தேய்க்கணும், பிணையணும் மாவு. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த பக்கத்தில் போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாவு பிணைஞ்சதில் வந்து பாத்திரத்துலேயே வந்து நம்ம போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வச்சுருவோம். ஒரு 3 மணி நேரம் இந்த அதிலே போட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வச்சுருவோம். ஏர் போகாமல் ஒரு 3 மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ மாவு பொங்கி வந்துடும். இப்போ வந்து கட்டி வச்சிட்டோம். இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், மாவு பொங்கியிருக்கா, இது தெரியுது பாருங்கள். ஏர் போகாமல் ஃபுல்லாக வந்தது. இப்போ வந்து கவரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு பொங்கியிருக்கோம் நல்லா. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், மாவு பொங்கியிருக்கு பாருங்கள். அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள், மாவு பொங்குனது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த இதான் வந்து சீஸ் கட் பண்ணுறேன். இது வந்து கறி சீஸுன்ட்டு இது வந்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். அது வந்து அந்த பன்னு செய்கிறதுல வந்து இந்த சீஸ் பன்னு பண்ணுவேன், ப்ளேனும் பண்ணுவேன். பாதி ஒரு ட்ரை வந்து இதில் வந்து சீஸ் வச்சு பண்ண போகிறேன். அதனால் வந்து இது வந்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு சின்னதாக தான் பண்ணுவேன். பன்னு வந்து ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன சைஸாக பண்ணுவேன். ஸோ அதில் வந்து இந்த ஒவ்வொரு பீஸை வச்சு பண்ணு வச்சு இந்த வந்து மாவு எடுத்து தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு இதை அமுக்கிட்டு லைட்டாக இதில் வந்து நம்ம அந்த குழிப்பணியாரம் செய்வோம்ல அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த பன்னு. சின்னதாக, ரொம்ப பெருசாக இருக்காது. இதில் வந்து இந்த சீஸை வச்சு போல்ட் பண்ணி உருண்டை பண்ணி எடுத்துக்குவேன். மூடிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி ட்ரையில் வச்சுருவேன். இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து சீஸ் ரோல் மட்டும் இந்த சீஸ் பால் மட்டும் இப்படி பண்ணுவேன். இதான் அந்த மாவு, இதான் அந்த சீஸ் இந்த பண்ணி முடிச்சிட்டேன். இதான் வந்து இந்த சீஸ் பால் பண்ணு. ஸோ இதை வந்து இப்போ வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சீஸ் வச்சு பண்ணிவிட்டேன். ஸோ சீஸ் இல்லாமலும் இருக்குது, ப்ளேன் பண்ணு இருக்குது, சீஸ் உள்ளதும் இருக்குது. இதில் வந்து இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு முட்டை உடச்சி தனியாக கலக்கி வச்சுருக்கேன். ப்ரெஷ்ஷை வச்சு அந்த முட்டையை வந்து தொட்டு மேலே வந்து இதில் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணுவேன், தடவிடுவேன். முட்டையை பூரா மேலே தடவின பிறகு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் கொடுப்பேன். இது மாதிரி செஞ்சு வச்ச பிறகும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து செஞ்ச பிறகும் பொங்கணும். அதுக்கப்புறம் முட்டை தடவின பிறகும் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்டு கொடுத்த பிறகு வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஓவனில் போடுவேன். ஓவனில் வந்து போட்டு ஒரு 20 நிமிஷம் தான் ஓவனில் வந்து போட்டுவோம். ஓவனில் போட்டு 20 நிமிஷம் நல்லா வெந்தோன்னே திரும்ப வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான், வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஓவனில் போட்டு ரெடி ஆன பிறகு ஸோ எடுத்துட வேண்டியது. அந்த இப்போ வந்து ஓவனில் போட்டு எடுத்தாச்சு, ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பன்னு கிடச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு பன்னு. ஸோ இது மாதிரி தான் பண்ணணும் பன்னு செய்கிறதுக்கு. ஓகே மக்களே, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்